ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஹெல்த்தியான அண்ட் ரொம்பவே டேஸ்டியான அரிசி மாவில் புட்டு தான் பார்க்க போகிறோம். புட்டு மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். புழுங்கல் அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு லைட்டாக ஈரப்பதம் இருக்கா மாதிரி நல்லா ஆற வச்சு அரைச்சிடுங்க. ஒரு ட்ரையான இட்லி பிளேட்டில் ஈரமான துணி போட்டு அதில் புட்டு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த அரிசி புட்டை நீங்கள் காலையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டே ஒரு தடவை வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. திருப்பி காலையில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க அரிசி புட்டு மாவில் அந்த சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கிற கடையில் நம்ம மென்ஷன் பண்ணணும், சேமியாக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி கொடுங்கன்னு. அவங்க இந்த மாதிரி பிடிச்சி தருவாங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா நார்மலாக அரிசி மாவு எப்படி அரைப்பாங்களோ அந்த மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க. அது சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அடைக்கும். இந்த மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தொண்டையில் சிக்காது. உப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை திருப்பியும் ஆட் பண்ணி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே அரிசி போட்டு மாவு பண்ணும்பொழுது 2 வாட்டி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். வேக வச்ச அரிசி புட்டு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுற கிளிப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்பவே குயிக்கான அண்ட் ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.